இந்த பிரபஞ்சம் பூராவுமே நிருசிம்ம கர்ப்பம் தரிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த நிருசிம்மன் வெளியில் வந்த தூண் எப்பேற்பட்டதாக இருக்கும், அந்த க்ஷேத்திரம் எப்பேற்பட்ட மகாத்மியம் கொண்டதாக இருக்கும், நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நம்ம எப்பேற்பட்ட பாக்கியசாலிகளாக இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும். அஹோவீரியம் அஹோஷோரியம் அஹோபாகு பராக்கிரம நாரசிம்ம பரந்தேவம் அஹோபிலம் அஹோபலம். இந்த நிருசிம்மன் ஆவிர்பவித்திருக்கக்கூடிய இந்த அஹோபிலம் அப்படிங்கிறதே கஷேத்திரமே அப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்டதாக விளங்குகிறது. நரசிம்மன் பரதெய்வமாக இங்கே விளங்குகிறான். அந்த நரசிம்மன் இங்கே எப்படி இருக்கானா 9 விதமான ஸ்வரூபத்தில் தரிசனம் கொடுக்குறான் அப்படிங்கிற. இதில் சதுர்வேதங்களுமே ஒரு யுகத்தில் இங்கே மலையாக வந்து நரசிம்மனை தாங்கணும்னு தபஸ் பண்ணி மலையாக இருக்கான். அதில் முதல் நரசிம்மராக விளங்கக்கூடியவர் அகோபிலேஷர். அவர் தான் பிரதானமான நரசிம்மர், 9 முதன்மையானவர். 2வதான நரசிம்மர் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தெல்லாம் அந்த அகோபிலேஸ்வருடைய சன்னதியில் சுயம்பு மூர்த்தி, உருவம் ரொம்ப தெளிவாக தெரியாது, கவச்சமெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளால் ஊகிக்க முடியும். அவருக்கு எதிரிலேயே பரமேஸ்வரன் இருப்பார். ஏன்னா இந்த நரசிம்மனுடைய ஆவிர்பாவம் ஆன உடனே அவரை முதல்ல ஸ்துதி பண்ணது யாருன்னா பரமேஸ்வரன். மந்திரராஜபத ஸ்தோத்திரம் சொல்லி நரசிம்மரை ஸ்துதி பண்ணுறார். ஆனால் லிங்கரூபியாக பரமேஸ்வரன் இருப்பார் எதிர்க்க. முதன்மை க்ஷேத்திரமாக அகோபிலேஸ்வரர் இருக்கார். 2வது நான் முதலே சொன்னது மாதிரி நிருசிம்மாவதாரத்துக்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய வராக அவதாரம், குரோடாகார நிருசிம்மர்னு பேர். ஆனால் வடிவம் வராகமூர்த்தியுடைய வடிவம், பூமாதேவியை தாங்கி மடியில் வச்சுன்னு இருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கிற வடிவம். வேதகிரியுடைய பின்பகுதியில் இருக்கு. 3வதான நிருசிம்மர் மாலோல நிருசிம்மர். மானா மகாலட்சுமி. நரசிம்மருடைய உக்ரம் தணிக்க முடியாமல் போன போது, யாராலையும் சமாதானப்படுத்த முடியாத சூழ்நிலை உண்டான போது தேவியான மகாலட்சுமியை வந்து பயம் கொள்றாளாம் பக்கத்தில் வரது. பொதுவாக ஒரு புருஷன் பாக்கி எல்லா இடத்துலையும் பெரிய சாமர்த்தியசாலியாக வெளியில் பேரு புகழோடு இருக்கலாம். ஆனால் ஸ்வக்கிரகத்தில் பார்த்தோன்னா அஸ்மின் கிராமே ஆச்சாடு பிரசித்தாக தான். ஆனால் இங்கே நான் பார்த்த எங்கள் ஆத்துக்காரர் இது கிடையாது. மகாலட்சுமிக்கு பயம் வரதான். மெதுவாக போகிறா பக்கத்தில். அந்த மகாலட்சுமியை பார்த்து சந்தோஷம் கொண்டு தூக்கி மடியில் உட்காந்து வச்சு ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். மாலோலன்னு பேர். தட்சிணமுகமாக இருக்கக்கூடிய மூர்த்தி. இந்த 9 நரசிம்மர்லையும் ரொம்ப விசேஷமான மூர்த்தியாக மாலோலர் தான் இருக்கார். இன்றைக்கும் இந்த அகோபில கஷேத்திரத்துடைய ஜீயராக இருக்கிற ஸ்ரீ அழகிய சிங்கருடைய பூஜா மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் மாலோலர் தான். இந்த 9 நரசிம்மர்லையும் அவர் வேற யாரையும் தேர்ந்தெடுத்துக்கல. மாலோலர் சுயமேவே அவர் தான் இருக்கார். இது என்ன விசேஷம் அப்படின்னா, சதா சர்வகாலமும் சஞ்சாரத்திலே இருப்பார் அவர். சதா சர்வகாலமும் சஞ்சாரத்திலே இருக்க போறாருங்கிற தீர்மானம் பண்ணி தான் சுவாமி ஆவிர்பாவம் ஆகும் போதே இந்த மாலோலருடைய உற்சவமூர்த்தி பார்த்தோம்னா காலில் பாதுகையோடு இருப்பார். வெளியில் போகும்போது செருப்பு போட்டுன்னு போகிறோமே, அது மாதிரி இந்த மாலோலரோட உற்சவமூர்த்தி பார்த்தா காலில் பாதுகையோடு இருக்கும். ஏன்னா எப்பவுமே வெளியில் கிளம்பிகிட்டே இருப்பார். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு சுற்றிகிட்டே இருப்பார். ஒரு இடத்துல உட்கார மாட்டார்.